சென்னையை அடுத்துள்ள சேலையூரை சேர்ந்த பல்பொருள் அங்காடி உரிமையாளர் சுவாமிநாதன் என்பவரை கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுவாமிநாதனை கடந்த மாதம் 25ஆம் தேதி மர்ம கும்பல் ஒன்று கடத்திச் சென்று 10 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்றது. இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த தனிப்படை போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 9,44,550 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் வங்கி வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமாரின் முன்னாள் கார் ஓட்டுநர் சேகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். 12 பேரிடம் 11,50,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு பல மாதங்களாகியும் வேலை வாங்கி தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் நாமக்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி மாந்தோப்புகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கைலாசநாதர் கரடு, சோத்துப்பாறை, கும்பக்கரை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளது என்றும், ஆனால் அவைகள் மாந்தோப்புக்குள் வருவதற்கு சாத்தியமில்லை என தெரிவித்துள்ள வனத்துறையினர், இருப்பினும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள 7000 பண்ணை கிராமத்தைச் சேர்ந்த சுப்புராஜ் என்பவரது மகன் கவி யுவராஜ் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தான். நேற்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுவிட்டு பள்ளி வாகனத்தில் வீடு திரும்பிய போது எதிர்பாராத விதமாக பள்ளி வாகன சக்கரத்தில் சிக்கி மாணவன் கவி யுவராஜ் உயிரிழந்தான். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது.